ஐயா, மனுஷன் ஒரு நாள தான் சிரிக்கவும் முடியும், சிந்திக்கவும் முடியும். இது பல மனுஷங்களுக்கு தெரியறதில்ல. இன்னைக்கு பல நோய் வராம தடுக்கும் மருந்தே நகைச்சுவை தான் ஐயா. அதுலயும் குறிப்பா இந்த காமெடியின் பிறப்பிடமே இந்த பள்ளிக்கூடம் தான் ஐயா. பள்ளிக்கூடம்னு சொன்னாலே என்ன போல ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க அவங்க வாத்தியார் தாயா ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி நல்ல ஸ்டூடெண்டா ஒரு தடவை பாத்துக்கிற ராசா. வடிவேலு, விவேக், நாகேஷ், கவுண்டமணி, செந்தில் இவங்க எல்லாரையும் மொத்தமா பார்த்தா அது எங்க வாத்தியார் தாயா. எங்களுக்கு கூட தான் சூர்யா, அஜித், விஜய் இவங்களை எல்லாம் பார்த்தா எங்க டீச்சரை பாக்குற மாதிரி இருக்கு தம்பி. எங்களுக்கு கூட தாங்க பிரகாஷ்ராஜ், ரகுவரன், நம்பியார் இவங்க எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தா எங்க பெற்றோரை பார்த்த மாதிரி இருக்கீங்க ஐயா. ஒரு நாள் எங்க கிளாஸ் டீச்சரு கிளாஸ்க்குள்ள வராம வெளியே நின்னாரு. நான் அவர்கிட்ட போய் ஏன் சார் வெளியே நிக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரு சொன்னாரு, உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலா சர்க்கஸுக்கு போய் குரங்கு குட்டிக்கு குள்ளா மாட்டி இருக்கலாமேன்னு சொன்னார். ஐயா, எங்களுக்கு பாட சொல்லி கொடுக்காம சர்க்கஸுக்கு போய் குரங்கு குட்டிக்கு குள்ளா மாட்டுற நினைக்கிற வாத்தியார நாங்க காமெடினா பார்க்காம வேற என்னன்னியா பாக்குறது. ஐயா, எங்க தமிழ் வாத்தியார் சார் கிளாஸுக்கு வருவார் பாருங்க, சும்மா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டைலா கிளாஸ்க்குள்ள கண்ணாடி கழட்டி டேபிள் மேல வச்சுட்டு, தம்பி பீரனே உயிரெழுத்து எத்தனை அப்படின்னு கேட்டார். நான் 42ன்னு சொன்னேன். ஏன்டா டே இது கூட தெரியாதா, உன் தம்பி எத்தனாம் கிளாஸ்ரா படிக்கிறான்னு கேட்டார். 5ஆம் கிளாஸ்ன்னு சொன்னேன். அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வாடா அப்படின்னு அனுப்பி விட்டார். நான் அவங்ககிட்ட போய் தம்பி சிவா உயிரெழுத்து எத்தனை, 12ன்னு சொன்னான். நான் சிரிச்சுக்கிட்டே, தம்பி நான் 42ன்னு சொன்னதுக்கே வாத்தியார் நம்பல, நீ 12ன்னு சொன்னா நம்ப போறாரு. ஐயா, எனக்கு தெரியலன்னு தானே என் தம்பி கிட்ட கேட்டுட்டு வாடான்னு சொன்னாரு. ஆனா நான் எத்தனையோ தடவை அவரை கேள்வி கேட்டிருக்கேன். ஆனா அவர் தெரியாம நின்னாரு. நான் அவர்கிட்ட போய் உங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லவா முடியும்? எனக்கு தெரியாத சொல்லி கொடுக்காம என் தம்பி கிட்ட போய் கேட்டுட்டு வாடான்னு சொன்னாரு. அந்த வாத்தியார நாங்க காமெடினா தாயா பார்ப்போம். ஐயா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில 1330 குறளை ஒப்பிச்சு முதல் பரிசு பெற்ற மாணவனை பாராட்டி தலைமை ஆசிரியர் பேசுறாரு. இன்று இந்த மாணவன் குறள் ஒப்பித்தல் போட்டியில் முதல் பரிசு பெற்றுள்ளான் என்றால் நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன். இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து தமிழை தாய்மொழியாய் கொண்ட மாணவன் 1330 குறட்பாக்களை மட்டுமா மனப்பாடம் செய்வது? அடுத்த ஆண்டு 2000ற்கு மேற்பட்ட குறட்பாக்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று நெஞ்சார பாராட்டுகிறேன்னு சொன்னாரியா. ஐயா, வள்ளுவர் எழுதினதே 1330 குறள் தான். ஆனா இவர் 2000க்கு மேல மனப்பாடம் பண்ண சொல்றாரு. வாத்தியார பார்த்தா எங்க அக்கா மக்க உயிரெழுத்து 12 தெரிய மாட்டேங்குது. ஆனா உனக்கு வள்ளுவர் எழுதினது 1330 மட்டும் தெரியுதுன்றிய. நீ என்ன ஆளு? உனக்கு எந்த வாத்தியாரு காமெடி என்ன தெரிய மாட்டாரு? வாத்தியார் சிரிக்க வைக்க மட்டும் தான் தெரியறாரா? மத்த வாத்தியார் உன்னை சிந்திக்க வைக்கலையா? சிந்திக்க வச்சாரு. அதனால தான் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா, ஒரு நாள் எங்க சோசியல் வாத்தியாரு கிளாஸுக்கு வந்தாரு. ஒரு உலக வரைபடத்தை காட்டி என்ன முன்னால கூப்பிட்டாரு. நான் டெரரை பார்த்த மாதிரியே திருன்னு முழிச்சேன். எல்லா நாட்டையும் கையிலேயே வச்சிருக்காருன்னு பயந்தேன். சாரி, என்கிட்ட இதுல இந்தியா எங்க இருக்குன்னு கேட்டாரு. நான் முடிவே பண்ணிட்டேன், இவர் நிச்சயமா பாகிஸ்தான் தீவிரவாதி தான். இவருக்கு இருந்து எப்படியாவது இந்தியாவை காப்பாத்தியே ஆகணும்னு நினைச்சேன். சார், நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் தாய்நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் சார். எங்கேயோ போயிட்டடா ராசா.
வீட்டுக்கு போனோன்னு உனக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்றாயா ராசா? ஐயா எங்க ஸ்கூல் வாத்தியாரு நாளைக்கு பரீட்சை, எல்லாரும் நல்லா படிச்சுட்டு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சி வேண்டிட்டு வான்னு சொன்னார். உடனே என் பக்கத்துல இருந்த பையன், சார் எங்க தெருவில் பிள்ளையாரே இல்லை சார்னு சொன்னான். அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னாரு, உங்க தெருவில் பிள்ளையார் இல்லைனா என்னடா, உன் பக்கத்துல இருக்கிறானே அவன் மண்டையில தேங்காயை போட்டு உடனே நீ என்ன காட்டி சொன்னாரியா? ஐயா நான் ரொம்ப சாப்பிட்டுட்டு பிள்ளையார் மாதிரி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் தான் சார் சாப்பிடுவேன், கொஞ்சம் தான் சார் சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவ? இட்லி சார். எத்தினி? 42 சார். 100 சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துரு. ஐயா எங்க கிளாஸ் டீச்சர் ஒரு நாள், நீ பெரியவனாகி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டார். நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன். இன்னொன்னு, தம்பி நீ வாத்தியார காமெடியனோ பாத்தியா இல்லையோ, நீ ஒரு காமெடியனா வந்துருவோன்னு உன்ன நான் பாக்குறேன். அது இல்லப்பா, நீ பெரியவனாகி என்னாக விரும்புறேன்னு கேட்டார். ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ஆக விரும்புறேன்னு சொன்னேன். நோ ஐ மீன் உனக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிற, ஒரு நல்ல அழகான ஒய்ஃப்னு சொன்னேன். அது இல்லப்பா, உன் பேரண்ட்ஸுக்கு நீ என்ன பண்ண போற, ஒரு நல்ல மருமகளை தேடி தருவேன்னு சொன்னேன். ஸ்டூபிட், உங்க அப்பா உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னு கேட்டார். நான் பேர குழந்தைன்னு சொன்னேன். அட கடவுளே, உன் வாழ்க்கை லட்சியம் தான் என்ன பான்னு கேட்டார். நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னேன். ஐயா அந்த வாத்தியார் என்கிட்ட என்ன கேட்டிருக்கணும், நீ படிச்சுட்டு பெரியவனாகி என்ன வேலைக்கு போவேன்னு தெளிவா கேட்டா, நான் படிச்சுட்டு பெரியவனாகி டாக்டராக முடியாம போனாலும் ஒரு கம்பவுண்டர் அவனு தெளிவா சொல்லியிருப்பேன். அதனால தான் சொல்ற வாத்தியாருங்களை நான் காமெடி தான் பாக்குறேன். நன்றி. இந்த பையன் பேசுனதை காமெடியாக மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு காமெடியனை எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு திரைப்படம் பார்க்கின்ற போது சிரிக்கின்றோமோ அப்படித்தான் சிரிக்க வேண்டுமே தவிர, ஆசிரியர்கள் அத்தனை பேருமே இப்படித்தானா, அவர்கள் காமெடியன்களா என்று சொல்ல முடியாது. சிந்திக்க வைக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சிரிக்க வைக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை பற்றி சொன்னால்தான் சபையிலே சிரிப்பை ஏற்படுத்த முடியும் என்ற காரணத்தால் மட்டுமே இவர் இப்படி இங்கே சிரிக்க வைத்திருப்பார் என்று சொல்லி, எதிர்காலத்தில் இவர் ஒரு நல்ல சிரிப்பு நடிகராக கூட வரலாம். மனதார பாராட்டுகிறேன். சார் எங்களை உருவாக்குனதே எங்க ஜான் சார் தானே சார். அவர் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு பேசவே முடியாது சார். போட்டாம்பாரியா பிட்ட, நேரம் அடிச்சான் விட்ட, கடைசியில் போட்டான் பிட்ட. ஓகே, வாழ்த்துக்கள்.